அற்புதம். தேவன் அதை வைத்திருந்தார். உங்கள் வீட்டில் என்றாலும் சரி, உங்கள் சபையில் என்றாலும் சரி, தேசத்தில் என்றாலும் சரி. தேசம் என்றால் உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்கள் தாலுகா, உங்கள் மாவட்டம், உங்கள் இந்த நாடு, இந்த தேசம் எல்லாம் அதற்குள் அடங்கும். அதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். தேவன் உங்கள் வீட்டிலோ, உங்கள் சபையிலோ, உங்கள் தேசத்திலோ ஒரு நியமனத்தை கர்த்தர் நியமித்திருப்பார் என்றால் அதை கனம் பண்ண வேண்டும். அவ்வாறு கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து திறந்த வாசலை அங்கே வைக்கிறார். தான் நியமித்ததான ஒன்றை கனவீனப்படுத்துகிறவர்களுக்கு திறந்த வாசல் இல்லை. There is no open door. Always the door will be shut. எப்பொழுதும் அது மூடப்பட்டிருக்கும். இந்த வாசல் திறக்கப்படாது. காரணம், தேவன் நியமித்ததை நாம் ஒரு காலம் அசட்டை பண்ணவே கூடாது. தேவன் நியமித்ததை கனப்படுத்த வேண்டும். எதுவென்றாலும் சரி, ஒரு மனிதன் மீது தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார் என்றால் அந்த அபிஷேகத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். உங்கள் குடும்பத்திலே ஒரு நபர் மீது கர்த்தர் ஒரு ஊழியத்தின் மகிமையை வைத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்றால் அந்த நபரை கனப்படுத்த வேண்டும். அது உங்கள் மகனோ மகளோ, சகோதரனோ சகோதரியோ, யாராகிலும் இருக்கலாம். அந்த நபரை கனப்படுத்த வேண்டும். தேவன் நியமித்ததான நியமனத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் திறந்த வாசலை வைப்பார். அவர் எவ்வளவு வயதில் குறைந்த நபராக காணப்பட்டாலும் சரி, அவர் மீது இருக்கிறதான அந்த மகிமைக்கு நாம் கனம் செலுத்த வேண்டும். மோசே இளைய நபர், ஆரோனும் மீரியாமும் அவர்கள் மூத்தவர்கள். அவர்கள் ஒரு விதத்தில் கனவீனப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தகப்பன் காரி துப்புனதை போல இருக்கும் என்று. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, எனக்கு அருமையான மகனை மகளே, தேவன் நியமித்ததை நீ கனப்படுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாத. தேவன் நியமித்ததான சபையின் ஒழுங்குகளை நாம் கனப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நாம் கனப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பந்தியா, அதை கனவீனமாக நாம் எண்ணக்கூடாது. அதை கனவீனமாக எண்ணக்கூடாது. நான் ஒரு பாவி என்று சொல்லி ஒரு ஞானஸ்நானம் பெற்ற நபர் அதை அசட்டை செய்து செல்வதும் பாவம். இன்றைக்கும் இந்த ஆராதனை முடிவிலே கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. கர்த்தருடைய பந்திதானே என்று எண்ணி பாவத்தோடு கூட துணிகரமாக அந்த பந்தியிலே பங்கு பெறுவதும் பாவம். அது நிமித்தம் என்ன உண்டாகிறது? எங்கு போனாலும் வாசல் அடைபட்டு கிடக்கும். வாசல் திறக்கப்படாது. நீ பாவத்தோடு கூட துணிகரமாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவாய் என்றால் வாசல் அடைபட்டு கிடக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருடைய பந்தியிலே நீ பங்கு பெறு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கையிட முடியவில்லை என்று எண்ணி அசட்டை செய்யாத. எப்படியாக அறிக்கையிட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்தாயே அதை நினைவுகூர். அறிக்கையிட்டு பரிசுத்தத்தோடு கூட இந்த பந்தியிலே பங்கு பெறு. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிக்க வல்லமில்லை. கர்த்தர் நியமித்ததை நீ அசட்டையாக எண்ணாதே, அசட்டையாக எண்ணாதே. இது தேவன் நியமித்ததான காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் நியமித்ததான எந்த ஒரு காரியத்திற்கு முன்பதாக ஒரு நபர் எதிர்த்து நிற்பார் என்றால், அதை அசட்டை செய்வார்கள் என்றால், அவர்கள் போகிறதான இடங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்கும், அடைபட்டு இருக்கும்.
அது கனப்படுத்துவோம் என்றால் எங்கு சென்றாலும் திறந்த வாசல். ரட்சிப்பை வீணப்படுத்தாதிருங்க. இந்த வார்த்தையை கேட்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பாவத்தை நீக்க வல்லமையுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே பாவத்தை நீக்க வல்லமையுள்ளது. அந்த இரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்து, கனப்படுத்ததை, அந்த சத்தியத்தை நீ கனப்படுத்து. இன்றைக்கு தான் இந்த சபைக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாகிலும் இந்த சபைக்கு நாம செல்லலாம் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, இயேசு ஒருவரே மெய்யான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒருவரே மெய்யான ஓர் ஆண்டவர், பரலோகத்தை குறித்ததான நிச்சயத்தை தருகிறவர். இந்த உலகத்தில் இம்மையில மரித்தாலும் கூட மறுமையிலே பரலோகம் என்கிறதான ஒரு நிச்சயத்திற்கு அங்கே ஒரு திறந்த வாசலை வைக்கிறவர் நம்முடைய கல்வாரி நாயகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதான மனிதன் பாக்கியவான். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. ரட்சிக்கப்படுங்க. ஆண்டவர் ஒரு 45 வயது நிரம்பினதான ஒரு சகோதரியை காண்பிக்கின்றார். அவருடைய கன்னத்திலே கட்டி காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் இரத்தத்தினால் நீ கழுவப்படு, என் இரத்தத்தினால் நீ பரிசுத்தமாகு. இந்த கட்டி இமைப்பொழுதிலே உன்னை விட்டு இந்த நிமிடமே அகன்று போக கர்த்தருடைய இரத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய கற்ப பையில உள்ளதான கேன்சர் கட்டியை கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையான மகனே, உன் சிறுநீரகத்தில் உள்ளதான கல் அடைப்பு நோயை கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 2 சகோதரிகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்கள் கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிறீர்கள், இயேசுவின் மீது உடைய நம்பிக்கையை வை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நியமித்த நியமனத்தை கனப்படுத்து, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை நீ கனவீனப்படுத்தாதே. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைப்பேன். திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைப்பேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை கனப்படுத்து, அதை கனவீனப்படுத்தாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நியமித்ததான நியமனத்தை, தேவன் ஏற்படுத்தியதான ஊழியர்களை, தேவன் ஏற்படுத்தினதான எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் கனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. இதோ நான் திறந்த வாசலை வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கனப்படுத்து, ரட்சிப்பை கனப்படுத்து, அபிஷேகத்தை கனப்படுத்து, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதை கனப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று நீ கொடுக்கிறதான தசம பாகத்தை கனப்படுத்து. அதற்கு முதலிடம் கொடு, அதற்கு 2வது இடம் கொடுக்காதே. தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பார். My dear brother and sister, honor the spiritual things. The Lord has made many spiritual things in His kingdom. Honor the salvation. Honor the baptism of the Holy Spirit. Honor the baptism. Honor the offering. Honor the servant of the Lord. If you honor the spiritual thing, the Lord will honor you, and He will put the open door wherever you go. No one shut the door against you.
honor the spiritual thing. He will put the open door in your life. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நீ கனப்படுத்த தேவன் நியமித்ததான நியமனம், what the Lord has appointed, honor the appointed. அதை நீ கனப்படுத்த, அதை கனவீனப்படுத்தாதே. இரண்டாவது, எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எஸ்ரா 4:24. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். அதற்கு பின்பதாக சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அவருடைய நாட்களிலே தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று யூதா. இஸ்ரவேல் தேசம் கிமு 722 சிறைப்பிடிக்கப்பட்டது அசிரிய ராஜாவினார். யூதா தேசம் கிமு 586 பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் என்கிறதான மன்னன் ஆலயத்தை தீக்கொளுத்தி தரைமட்டமாக்கி போட்டு பாபிலோன் தேசத்திற்கு அவன் அநேகரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். யூதா தேசத்தில் இருந்ததான எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற 70 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த தேசம் குடியேற்றப்படும் என்று. அதே போன்று 70 ஆண்டுகள் நெருங்கின. எஸ்ராவின் மூலமாக ஆண்டவர் கோரேஸ் மன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏவி எஸ்ராவின் மூலமாக ஒரு கூட்ட ஜனம் யூதா தேசத்திற்கு வந்து ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அவ்வாறு அஸ்திபாரம் போட்ட ஆலயம் கட்டப்படுகிறதான வேளையிலே வாசிங்க 5:1. எஸ்ரா 5:1. அப்பொழுது ஆகாப் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் ஆலயத்தின் வேலை நடைபெறக்கூடாது என்று சில பொறாமை கொண்டதான நபர்கள் அவர்கள் தடை பண்ணி விட்டார்கள். ராஜாவுக்கு மனு எழுதி போட்டார்கள். இவ்வாறு இவர்கள் ஆலயம் கட்டினால் உம்முடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் வரும் என்று சொல்லி மனு எழுதி போட்டார்கள். ஆலய வேலை தடைப்பட்டது. ஆலய வேலை தடைப்பட்டது. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நல்ல விதத்திலே கோரேஸ் மன்னன் அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் ஏவி ஜனங்களை வரவிட்டார். ஆனால் தடைபட்டு போனதே. முதல்ல நம்ம அப்படித்தான் பார்த்தோம். ஆண்டவர் தான் வழி நடத்தினார். எரிகோ அடைபட்டு இருந்தது. ஆண்டவர் தான் கோரேஸ் மன்னன் மூலமாக கொண்டு வந்தார் ஜனங்களை. தடைபட்டு போனது. ஆலய வேலை வளர்ந்து வந்த ஆலய வேலை இடையிலேயே நின்று விட்டது. உடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? நல்ல விதத்துல தான் என் வீட்டை கட்டின, இடையில் நின்று விட்டது. நல்ல விதத்தில் தான் இந்த நிலத்தை வாங்குவதற்கு பேசின, இடையில நின்று விட்டது. நல்ல விதத்தில் தான் இந்த தொழில் வளர்ந்து வந்தது, அப்படியே இந்த தொழில் நின்று விட்டது. பாதியிலேயே எல்லாம் நின்று விட்டது. அஸ்திவாரம் போட்ட அந்த நிலையிலேயே நின்று விட்டதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஸ்திவாரம் போட்ட அந்த நிலையிலேயே நின்று விட்டது. எல்லாம் நன்றாகத்தான் ஆரம்பித்தது. அஸ்திவாரம் போட்ட அந்த நிலையிலேயே நின்று விட்டதே. இதே போல உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். அஸ்திவாரத்திலேயே நின்று விட்டது. கொஞ்சம் இருந்திருந்தா அது வளர்ந்திருக்கும், நன்றாக இருந்திருக்கும். அஸ்திவாரத்திலேயே நின்று விட்டதே. அப்பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகா என்கிற தீர்க்க தரிசி எழும்பி அவன் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றான். அவன் சொல்லுகிறான்,
வாசிங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாய் 2:17. கருக்கையினாலும் மிஸ்பட்டினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் நீங்கள் மனதை திருப்பவில்லை. அல்லேலூயா. வரல சொல்லுங்களேன். உன்னைத்தான் நான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கேன். நீ தான் என் பிள்ளை. உன்னை ரட்சித்து இருக்கிறேன், உன்னை அபிஷேகித்து இருக்கிறேன், உன்னை வழி நடத்தி கொண்டு வருகிறேன். சில நேரத்தில் நீ திசை திரும்பும் போது விஷப்பணி, வியாதி, பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கடன் தொல்லை, இவளெல்லாம் நான் உனக்கு 2 குட்டு வச்சு சிட்சிக்கிறேன். நான் என்ன சிட்சை பண்ணினாலும் உன் மனம் எனக்கு நேரா திரும்ப மாட்டீங்க. நீ என் பக்கம் திரும்புறதுக்கு தான் சில அடி அடிக்கிறேன், ஆனாலும் உன் மனம் என்கிட்ட திரும்ப மாட்டேங்குது. உன் மனம் எங்கேயோ இருக்குது, ஆனா நீ தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற. உன் மனம் எங்கேயோ இருக்குது, ஆனா நீ தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற. என்னதான் நாம் இங்கே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினாலும், என்னதான் ஊழியக்காரர் போதித்தாலும், இந்த ஆலயம் முடிந்து போன உடனே மறுபடியும் நீ பழைய ஒரு மனுஷனாகத்தான் இருப்பாய். உன் காதுக்கள் இந்த வார்த்தையெல்லாம் ஏறவில்லை. நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் ஆண்டவர். உன் மனதை எனக்கு நேராக செலுத்து, உன் மனம் எனக்கு நேராக திரும்பட்டும். வரல சொல்லுங்க. உன் மனதை எனக்கு நேராக செலுத்துவதற்கு உனக்கு என்னென்ன தேவையோ அவைகளை நீ செய். உபவாசம் இரு, ஜெபம் பண்ணு, வேதவாசி. உன் மனம் எனக்கு நேராக திரும்பட்டும். உன் மூளை எனக்கு நேராக திரும்பி பிரயோஜனம் இல்லை. அது சொல்லும். இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்குன்னு தெளிவா சொல்லும். உன் மூளை அறிவினால என்னை ஆராதிப்பதில் பிரயோஜனம் அல்ல. உன் சரீரத்தினால என்னை ஆராதிப்பதில் பிரயோஜனம் அல்ல. ஆராதிக்கிறவர்களோ ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உன் மனதை எனக்கு நேராக செலுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் மனதை எனக்கு நேராக செலுத்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்த ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன் மனம் எங்கே இருக்கிறது? என்னதான் சிக்ஷை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும் உன் மனது ஆண்டவர் பக்கத்தில் வரலையே. நீ உபவாசம் இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ற, உன் மனம் ஆண்டவரை நோக்கி போகல. உன் இருதயம் ஆண்டவரை நோக்கி போகல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயரை பார்த்து, உங்களுடைய நாவினால் என் பக்கத்தில் இருக்கிறீங்க, உங்க இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. உங்க இருதயம் எங்கேயோ இருக்குது. பேசுறது மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அப்படின்னு சொல்றோம். ஆனா இருதயம் எங்கேயோ இருக்கு. வரல சொல்லுங்களேன், நல்ல வரல சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாது. இது நடு இரவு நேரம், இருதயம் எங்கெல்லாமோ இருக்கத்தான் செய்யும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்படி இருக்கக்கூட உன் மனதை ஆண்டவருக்கு நேராக நீ செலுத்துவாய் என்றால், இங்க அற்புதத்தை பாருங்க என்ன நடக்குது அப்படி என்று. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஸ்ரா 6:8. தரியு ராஜாவுக்கு இந்த பொறாமைக்காரர்கள் மனு எழுதி, அங்கே ஆட்சி செய்கிறவர்கள், அங்க அரசு பண்ணுகிறவர்கள், அதிகாரிகள் மனு எழுதி போடுறாங்க தரியு ராஜாவுக்கு. என்ன மனு எழுதி போடுறாங்க? ஆலயத்தை தடை பண்ணுங்க, இது கட்டுனா அரசுக்கு நஷ்டம் வரும், தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு எழுதி போடுறாங்க. உடனே ராஜா என்ன செய்யறார்? அவர் அந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கஜானாவில போய் சில நபர்களை அனுப்புகிறார் ராஜா. போய் தேடி பாருங்க, புஸ்தக சுருள் ஏதாகிலும் இருக்கிறதா,
யாராகிலும் எனக்கு முந்திய ராஜாக்கள் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வாறு போய் பார்க்கும் பொழுது அங்கே புஸ்தக சுருளை கண்டெடுக்கிறார்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கட்டளை ராஜாவினால் பிறந்தது என்று. அதை கண்ட உடனே அந்த தரியு ராஜா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறார். என்ன லெட்டர் எழுதுறார்? 8ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். இவங்க ஆலயம் கட்டக்கூடாது, தடை பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜா திரும்ப அனுப்புறார், ஆலயம் கட்டட்டும், கட்டுறதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீயே கொடுக்கணும். அல்லேலூயா. ஓ, ஒரு சந்தோஷமா இல்லையா காணுமே. இந்த ஆலயம் கட்டுறதுக்கு தேவையானது எல்லாம் நீயே கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பட்சிக்கிற இடத்துல இருந்து பட்சணம் வரும். எந்த நபர்கள் உன்னுடைய வியாபார கதவை பூட்டிட்டு போனார்களோ அதே நபர்கள் வந்து திறந்து கொடுக்கவும், மீண்டும் தொழில் ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போகவும் கர்த்தர் உதவி செய்ய வல்லமுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கிரியை செய்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாது. எந்த நபர் நம்மிடத்துல விடுறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவான் நீ பயப்படுறியோ, அதே நபரை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து கர்த்தர் உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். தேவனால் எல்லாம் கூடும். வரல சொல்லுங்க. தேவனால் முடியாதது ஒன்றுமே அல்ல. நீயோ உன் மனதை ஆண்டவருக்கு நேரா செலுத்து. வரல சொல்லுங்க. உன் மனதை ஆண்டவருக்கு நேராக செலுத்து. எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கிறீங்க தெரியல. எல்லாருமே உங்களை பார்க்கும்போது இந்த பூனையும் பால் குடிக்குமா, எவ்வளவு அழகாக இருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். புதிய துணி உடுத்தி ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும், ஆனால் உன் மனதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் மனதை ஆண்டவருக்கு நேராக நீ செலுத்துகிறாயா? நீ ஜெபம் பண்ணுகிறாயா? உண்மையிலேயே உன் பாவத்தை அறிக்கையிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுகிறாயா? அந்த உணர்வு இருக்கிறதா? அந்த மகிமை இருக்கிறதா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாது. ஒரு சின்ன ஒரு கணக்கு பாருங்க. இது விவரமா வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன். நம்முடைய சபைக்கு சுமார் ஒரு 600 பேர் வருவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு 600 பேர் வரலாம். இந்த 600 பேர்ல ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு 300-350 குடும்பங்கள் இருக்கு. சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் என்றதான நிலைமையில ஒரு 350 இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தான் கேட்டேன், கில்பட்ட எத்தனை நபர்கள் கொடுத்திருக்கிறாங்க? சுமார் 20,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுல எத்தனை நபர்கள் கொடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 30 நபர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நான் நினைத்தேன், இந்த 350 நபர்கள்ல 30 பேருடைய உள்ளத்துலதான் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறாரா? இந்த 30 பேர்களுடைய உள்ளத்துல தானா? கிரியை செய்தும் கொடுக்காதவர்களை குறித்து நான் ஒன்னும் சொல்லல. அந்த மீதி உள்ளதான நபர்களுக்குள்ளாக ஒரு கிரியையே இல்லாம இருந்ததுன்னா அதை போல ஒரு பரிதாபம் வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஒண்ணுமே உணர்த்தல அப்படின்னு போயிருவாங்க. அதுதான் பரிதாபமான ஒரு காரியம். அப்ப சுமார் 300 பேருக்கு ஒரு உணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்களா இங்க? அவர்களுக்கு உணர்வே இல்லையா? ஆவியானவர் அவர்களுக்கு உணர்வே இல்லையா? பணம் கொடுக்கலையே அப்படிங்கறதான ஒரு ஆதங்கத்துல நான் சொல்லல. உணர்வு இல்லாம ஜெப வாழ்க்கையில இருக்கிறாங்களே அப்படிங்கிற வேதனையில நான் சொல்றேன்.
ஜெப வாழ்க்கையில ஒரு உணர்வே இல்லாம இருக்கிறாங்களா? அன்றைய தினத்துல நான் சொன்னேன், நீங்க முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உணர்த்துவார் என்று சொன்னேன். அந்த உணர்வுக்கு 30 பேருக்கு தான் ஆண்டவர் உணர்த்தினாரா? அன்றைக்கு வந்திருந்ததான 500 பேர்ல அது பண சம்பந்தமான காரியத்துக்காக நான் வேதனைப்படல. இந்த ஜனங்கள் உணர்வு இல்லாமலா இருக்கிறாங்க. அது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை எனக்கு நேராக செலுத்து, எனக்கு நேராக மனதை செலுத்து. மனம் வாய்தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கணவர் ஆசீர்வதிங்க, மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, இந்த வாய் தான் சொல்லுது. ஆனா அந்த உள்ளத்துல இருதயம் எங்கேயோ இருக்குது. உன் மனதை கர்த்தருக்கு நேரா செலுத்து, கர்த்தர் அற்புதம் செய்வார், திறந்த வாசலை வைப்பார். அல்லேலூயா. உன் மனதை, உன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராக ஒரு மனம் உண்டாகட்டும், ஒரு மன சிந்தனை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாத. சில பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வர்றாங்க. சரி முடிச்சிரு. மனம் எங்கேயோ போகுது. ஹல்லேலூயா. ஆமென். மனம் இப்பொழுது பரலோகத்துக்கு யாரு போய் விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. ஆனா இங்க இருந்தா தான் இந்த பாட்டினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாருடைய மனமெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். உங்க அருகில ஆண்டு உங்க அருகில வரணுமா, தூக்கம் உங்க அருகில் வரணுமா? ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயோ. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் எங்க இருக்கிறார்? சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? உங்க அருகில் இருக்கிறார். எப்பொழுது? அவருக்கு நேராக உன் மனதை செலுத்தும் பொழுது. உன் மனம் எங்கேயோ இருக்குதே, உன் ஜெப வாழ்க்கையில உன் மனம் எங்கேயோ இருக்குதே, அவருக்கு நேராக உன் மனதை செலுத்து. அவருக்கு நேராக உன் இருதயத்தை செலுத்து. எந்த நபர்கள் உன் வாழ்க்கையில் இந்த